ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக்குக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, ஒரு ரித்தன்யான்ற ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட டெத்து பார்த்தீங்கன்னா, எப்படிலாம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஒரு கொடூரமாக வந்து சகிக்க முடியாத, ரொம்ப அநியாயத்துக்கு வந்து இப்படிலாம் வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்பயும் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்றப்ப வந்து ரொம்ப வந்து ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த காலத்தில் வந்து இப்படி இன்னும் இந்த பணக்காரங்க புத்தினால இன்னும் பணத்தை சேர்க்கணும் தான் நினைப்பாங்க போல இருக்குது. எதுக்கு தான் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னே தெரில. ஆனால் இந்த பொண்ணுக்கு நடந்த அநியாயம் வேறு எந்த பொண்ணுக்குமே நடக்கவும் கூடாது, நடக்கவே கூடாது. எந்த பொண்ணுக்குமே நடக்கவே கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அந்த பொண்ணு வந்து ரொம்ப உண்மையிலே ரொம்ப பாவம். ஆனால் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு பேசின ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து பார்த்திங்கன்னா, அப்படி ஒரு ரொம்ப சாகுறதுக்கு முன்னாடி இப்படிலாம் பேசணும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு மைண்டில் இப்படிலாம் வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. ஆனால் அந்த பிள்ளை என்ன பேசியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா நான் உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நான் வந்து இந்த உலகத்தை விட்டு வந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவங்க வீட்டுக்கார் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா, ரொம்ப வந்து கவின்றவங்க வந்து ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா உடலூரிலே வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. எதுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு. இந்த மாதிரி அவன் வந்து என்னை ரொம்ப சித்திரவதை செய்கிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயத்த போய் அவங்க சொந்தக்காரங்கிட்டையோ அவங்க அம்மாக்கிட்டையோ எல்லார்ட்டையுமே வந்து சொல்ல முடியல. ஏன்னா இந்த விஷயத்தில் நீ எப்படி போய் எல்லார்ட்டையுமே வந்து சொல்ல முடியும் வைக்க முடியும்னு வந்து ரொம்ப வந்து யோசிச்சிருக்காங்க இந்த பொண்ணு. யோசிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவங்க அம்மாவோட கவினோட அம்மா வந்து அவங்க அந்த பொண்ணோட அத்தை வந்து சொல்கிறாங்க, உன் நகை 500 பவுன் நகை போட்டிருந்தா அந்த நகையெல்லாம் எடை போட்டு காமி வை அப்படின்ற மாதிரி ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ரொம்ப போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணு வந்து நடந்தாலோ உட்காந்தாலோ பூஸ் ரூம் போகாத, சமையல் ரூம் போகாத, எங்கேயுமே போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ரொம்ப வந்து மிரட்டி வந்து இது பண்ணியிருக்காங்க. அவள் பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணு வந்து பாவம் இல்லையா, இப்படி வந்து யாருக்கும் அது நடக்காது. ஆனால் இந்த பொண்ணு அவ்வளோ பவுன் நகை போட்டதுக்கு இவங்க வந்து தங்கத்தட்டில் வச்சு வந்து தாங்கன்னு தான் நான்லாம் வந்து சொல்லுவேன். ஆனால் அந்த பொண்ணு வந்து இப்படிலாம் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணு எதுக்காக இந்த முடிவு எடுத்திருக்குன்னா, இவங்க ஃபேமிலியே வந்து ஒரு கிரிமினல் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவங்க அம்மா டார்ச்சரு அதெல்லாம் வந்து அவங்க அப்பாக்கிட்ட ஏற்கனவே சண்டை போட்டு போயிருக்கு. அவங்க அப்பாட்ட போய் பேசியிருக்கு, வச்சிருக்கு. இந்த மாதிரி எப்பா என்னை இப்படிலாம் சொல்கிறாங்கப்பா, இப்படிலாம் வைகிறாங்கப்பா, இப்படிலாம் என்னை கொடுமைப்படுத்துகிறாங்கப்பான்னு சொல்லியிருக்கு. உடனே அவங்க அப்பான்னு சொல்கிறாங்க, ஸோ எல்லாரோடைய வாழ்க்கையில் வந்து ஃபஸ்ட் ஆரம்பத்தில் வந்து இப்படிலாம் நடக்கிறது தானே அப்படின்ட்டு வந்து யாராக இருந்தாலுமே அப்படி தான். இப்போ எங்கள் வீட்டில் இருந்தாலும் இப்படி ஒன்று நடந்துச்சுனாலும், சரி இப்போ தானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அப்படி தான் நடக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான்மா போகணும் வைக்கணும் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க அப்பா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும்ப்பா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க அந்த பொண்ணு வந்து வேறு வழி இல்லாமல் அந்த பொண்ணுக்கு வந்து சரி நீ வந்து கொஞ்ச நாளைக்கு போக வேண்டாம், நீ இங்கே இரு வை அப்படின்னு வந்து அவங்க அப்பாவோ அவங்க அம்மாவோ சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து இந்த சாவு வந்து இப்போ நடந்திருக்காது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு சாவுன்னு தலையெழுத்து போல் அப்படின்னு அந்த பொண்ணே இருக்குன்னு சொல்லி, என்னோடய வாழ்க்கை வந்து இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி தலையில் எழுதியிருக்கு போல் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கே மூச்சு வாங்குது. அதனால் பாவம் அந்த பொண்ணு, உண்மையிலே அந்த பொண்ணுக்கு வர சாவு இந்த உலகத்தில் யாருக்குமே வரக்கூடாது. ஆனால் இப்படி ஒரு மாமியார் ஹஸ்பண்ட் வந்து இப்படி வந்து இருக்கவே கூடாது. ஏன்னா இப்படிலாம் வந்து ஆனால் இப்படியும் உலகத்தில் வந்து இருக்கிறவங்க வந்து இவ்வளோ மோசமாக வந்து இருக்கிறாங்க. எதுக்கு இப்படி இருக்காங்கன்னே தெரியல. ஆனால் பாவம் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பாவம் தான் நான்லாம் சொல்லுவேன். ஸோ அந்த பொண்ணு இறந்ததுக்காக வந்து எல்லாருமே வந்து கண்ணீர் வந்து மனசார வந்து வருந்திக்கிறோம். ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்கவுங்க வீட்டு பொண்ணுங்க வந்து என்ன பிரச்சனை ஏதுன்னு கொஞ்சம் விசாரிக்கணும். அதுமாரி இந்த பிரச்சனை இருந்தால் தயவுசெய்து வந்து போலீஸில் போய் ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் அடுத்து என்ன பிரச்சனை ஏதுன்னு, எதனால் இப்படி பண்ணுறாங்க வைக்கிறாங்கன்னு அவங்கள வந்து விசாரித்தா தானே தெரியும். பாவம் இந்த பொண்ணே நீங்கள் வந்து குத்தம் சொல்கிறதுக்கு வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், வாழ்க்கை இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுங்க. வாழ்கிறது அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும், வலிக்குன்றதை வந்து நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. பெற்ற தாயாக இருந்தாலும் சரி, பெற்ற அப்பாவாக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸ் வந்து எப்போயுமே வந்து யோசிக்க மாட்றாங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து ஒரு மைண்ட் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே, பை டாட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.